This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. இப்போ வந்து இந்த லைனை கவனமாக கவனிங்க. ஆக்சுவலி ஒரு ப்ளூ லைன்னா லாஸ்ட்டாக வந்து ரிசல்ட்டு ப்ளூ லைன்லேயும் இது வந்து இதோட கம்பேரிஷனை வந்து ரெட் லைன்லையும் போட்டிருக்கேன். ஓகேவா? இது ரெண்டையும் கவனமாக கவனிங்க. ஓகேவா? இப்போது நமக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து வரலாம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து 603 அடிச்சிருக்கான் இல்லைங்களா? எப்போ அடிச்சிருக்கான்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி 603 அடிச்சிருக்கான். இப்போது இந்த லைனில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பாருங்கள், 602 இருக்குது. ஓகேவா? அடுத்தது நமக்கு என்ன அடிச்சிருக்கான்? 697 அடிச்சிருக்கான் இல்லைங்களா? இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், 690 என்னங்க இருக்குது? 527 இருக்குது இல்லைங்களா? அப்போ சி போர்டில் 2 நாளாக பாஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டே 3 நம்பருமே பவரில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் வாங்க 252 அடிச்சிருக்கான் இல்லைங்களா? இப்போது 202 அடிச்சிருக்கான். இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், 2 5. அப்போது 2 5க்கு பவர் 0 இல்லைங்களா? 2 நம்பருமே இதுலேயுமே பவரில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் என்னங்க இருக்குது? அடுத்த நாள் என்னங்க இருக்குது பாருங்கள், 315 தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கள் 315 அடிச்சிருக்கா இல்லைங்களா? அப்போ 315 இங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே என்னங்க இருக்குது? அதாவது 705 இருக்குது இல்லைங்களா? 705. அப்போது சி போர்டில் மறுபடியும் என்ன இருக்குது? இந்த நம்பர் பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? கண்டினியூஸாக பாஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? இப்போ அடுத்தது 224 இங்கே இருக்குது தெரியுதுங்களா? 224 இருக்குது. அதுக்கு முன்னாடி 224 அங்கே இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி என்ன ரிசல்ட் அடித்தா நமக்கு தெரியுதா? 264 அடித்தாங்க. ஓகேங்களா? அப்போ 224க்கு பாருங்கள் ஏசி பாஸ் ஆகிருக்கு. அப்போது 2 நாளும் பர்ஃபெக்டாக பாஸ் ஆகிருக்கு. இங்கேயுமே பாஸ் இல்லைங்களா? அங்கேயுமே சி போர்டு பாஸ். அப்புறம் முந்தானத்துலங்க ரிசல்ட் அடித்தான். முந்தானத்துல ரிசல்ட் அடித்தா நமக்கு இங்கே பாருங்கள் என்னங்க இருக்குது? 453 இருக்குங்க. ஓகேங்களா? 453. இப்போது இங்கே வாங்க, இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே என்னங்க இருக்குது? 543. அப்போது 453 அப்படியே பாருங்கள் திருப்பி 500 இங்கே என்ன இருக்குது? 543 இல்லைங்களா? அப்படியே 3 நம்பருமே அப்படியே போர்டை மட்டும் மாற்றி 3 நம்பரும் பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி லைன் பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்கும்போது அந்த லைன் நம்ம எடுத்து தாங்க ஆகணும். அப்போ அப்படி பார்க்கும்போது நேற்று என்னங்க ரிசல்ட் அடித்தாங்க பாருங்கள், நேற்று ரிசல்ட் அடித்தான் 280 அடித்தாங்க. 280க்கு இங்கே என்னங்க இருக்குது? இங்கே பாருங்கள் 306 இருக்குங்க. அப்போது 280க்கு என்ன இருக்குது? 306 இருக்குது இல்லைங்களா? அப்போது 8030 இங்கேயுமே பாருங்கள் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா? அப்படியே பாஸ் ஆகிட்டே வந்து என்ன ஆகிட்டுருக்கு? இந்த லைன் கண்டினியூ ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி என்னங்க இங்கே இருக்குது? இங்கே பாருங்கள் இன்றைக்கி என்னங்க இங்கே இருக்குது? 520 இருக்குங்க. 520 அப்படிங்கிறப்போ நமக்கு இருங்க, 520 அப்படின்னா என்னங்க வரலாம்? 0 இல்லைங்களா? பவர் பண்ணி வச்சு பார்த்தா என்ன வரலாம்? 020 070. அதே மாதிரி 007 002 இல்லை 520 வரலாம் இல்லைங்களா? இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இன்றைக்கி இருக்குங்க. ஏன்னா அது 2-3 கம்பேரிஷனில் பார்த்தா அப்படி தான் வருது. இப்போது இங்கே பார்த்துட்டும் 520 வருது, கவனிச்சிட்டிங்க. ஸோ 02 07 வரத்துக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது இல்லையா? 75 25 இந்த மாதிரி வரத்துக்கும் பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு கம்பேரிஷன் பாருங்கள். இப்போது அதுக்கு முன்னாடி மாதத்தில் இன்னொரு மார்க் பண்ணுறேன், கவனிங்க. இப்போ இங்கே ஒரு மார்க் பண்ணுறேன், எப்படி இதையும் கவனிங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்னங்க போட்டிருக்கேன்? 235ங்க. 235 பவர் பண்ணி பார்த்தா என்னங்க அர்த்தம்? 280ங்க. புரியுதுங்களா? 3 5 பவர் பண்ணால் 280. அதுக்கு முன்னாடி எல்லாம் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், இருங்க. இப்போது அதுக்கு முன்னாடி என்னங்க ரிசல்ட்டு? 453 ரிசல்ட்டுங்க இல்லைங்களா? இங்கே என்னங்க இருக்குது? 436. மாற்றி பார்த்தா என்னங்க பார்க்கலாம்? என்னங்க பார்க்கலாம்? மாற்றி பார்த்தா என்னங்க பார்க்கலாம்? 400 இருங்க, அப்படி கலர் கூட மாற்றட்டுமா? மாற்றி பார்த்தோன்னா எப்படி பார்க்கலாம்? 436 எப்படி பார்க்கலாம்? 453 463 பார்க்கலாமா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன்றை மட்டும் கூட்டி வச்சுருக்கான். நேற்று 280க்கு ஃபுல் பவரில் அப்படியே 235 பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? சரி, அதுக்கு மேலே கூட போய் பார்ப்போமா? அதுக்கு மேலே போய் பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு மேலே போய் பார்த்தோன்னா இப்போ இங்கே பாருங்கள், அதுக்கு மேலே போய் பார்க்குறான். இப்போ பாருங்கள், இங்கே வைக்கிறேன், அதே மாதிரி இங்கே வைக்கிறேன் பாக்ஸை. இப்போ அதுக்கு மேலே போய் பாருங்கள் என்னங்க இருக்குது? 747ங்க. 2 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட்டு 264ங்க. புரியுதுங்களா? அப்போது 264க்கு இங்கே என்ன இருக்குது? பவர் பண்ணி பார்க்கலாமா? 274 இருக்குங்க. புரியுதா உங்களுக்கு? 747 274 வைக்கலாம். அடுத்த நாள் பாருங்கள், அதாவது 453 463 காட்டலாம். அப்போ நேற்று 280க்கு பாருங்கள் 235ன்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ பவர் பிசி மட்டும் பவர் பண்ணி அப்படியே வச்சுருக்கு.
அப்படி பார்க்கும்போது இப்போது இன்னொரு பாக்ஸ் போடுறேன் கவனிங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த ரெட் லைன் பாருங்களேன், இப்போ போட்டிருக்கிறத பாருங்களேன். இப்படி பார்க்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டுருக்கு. இப்படி பார்க்கும்போது இங்கே என்னங்க சான்சஸ் இருக்குது பாருங்கள். இங்கே என்ன சான்ஸ் இருக்குது? 507 தாங்க இருக்குது. அப்போ 507 நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன பார்த்தோம்? அங்கே பாருங்கள் 520 பார்க்குறோம், இங்கே 507 பார்க்குறோம். புரியுதுங்களா? இப்போ பார்க்கும்போது காமனாக சிமிலராக ஒத்து போகுதா? 507 507 இங்கே அங்கே இருக்குது 520 சிமிலராக ஒத்து போகுதுங்களா? 5க்கு 5 5க்கு 5 0க்கு 0 2க்கு 7 சிமிலராக ஒத்து போகுதா 3 நம்பரும்? சரி, ஓகே, இப்படி ஒத்து போகுது. இப்போ இன்னொரு பாக்ஸ் போடுறேன், ஹரிசாண்டலாக போடுறேன், அதையும் கவனிங்க. இது எல்லோ கலர் பாக்ஸ் போடுறேன் ஹரிசாண்டலாக, அதையும் கவனிங்க. ஓகேவா? இருங்க. இப்போ இப்படி வைக்கிற அந்த எல்லோ பாக்ஸை, இந்த எல்லோ பாக்ஸில் பார்த்துட்டிங்களா? இப்போ எல்லோ பாக்ஸ் மட்டும் பாருங்கள், அந்த பாக்ஸெல்லாம் விட்டுருங்க. இந்த எல்லோ பாக்ஸில் என்னங்க நம்பர் இருக்குது பாருங்கள். நேற்று ஒரு கம்பேரிஷன் சொல்லி இந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னு சொன்னேன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்கிறேன், ஒரு நம்பரை காமிச்சு, அதாவது 453 488 வச்சு, அதுக்கு முன்னாடி நாள் 269 வச்சு எடுத்துருந்தால அதே லைன், அதே மாதிரி எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ நேற்று 280 ரிசல்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் எல்லோ பாக்ஸ் என்னங்க இருக்குது? 285 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கூட இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க 0 இங்கே பாருங்கள் 285 இருக்குது. இப்போது மறுபடியும் அதுக்கு பக்கத்தில் இருக்குது 0 2 இருக்குது. அப்போ 0 2னா 280 தானே இது ரிசல்ட்டு. அந்த 5 மட்டும் நம்ம பவர் பண்ணிக்கலாம், 280ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி 0 2 மட்டும் பவர் பண்ணிக்கலாம். என்ன வரலாம்? 0 2 வர என்ன பண்ணலாம்? 7 வரலாம். புரியுதுங்களா? இப்படி பார்க்கும்போதுமே என்ன ஆகுது? 0 வரத்துக்கு பாசிபிள் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ 0 இந்த ஃபேமிலி இன்றைக்கி வந்து 0 நேற்றே உங்களுக்கு தெரியுமா? நேற்று நம்பரை கொடுத்தது எடுத்து பாருங்கள். 85 கொடுத்துருப்பேன் இல்லைங்களா? 85 74 இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். 70 கொடுத்துருப்பேன். புரியுதுங்களா? 85 பட் பவர் படி என்ன பண்ணிட்டான்? 80 வச்சுட்டாங்க. நேற்று நான் கொடுத்ததை எடுத்து பாருங்கள். அதே மாதிரி பட் என்னாச்சு? பி போர்டில் பாஸ் ஆச்சு, சி போர்டில் பாஸ் ஆகலை 8 இல்லைங்களா? ஸோ 8 வரதுக்கு சான்ஸ் வந்து இது கொடுத்தேன், நேற்று மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது 0 இப்போ 02 அவன் 80 அது பாருங்க எழுதுகிறேன். ஸோ அப்போ இந்த ஃபேமிலி, அதாவது 02 52 20 25 இல்லைங்க 57 75 இல்லைங்களா? இந்த மாதிரி ஓகேங்களா? 70 இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் அதிகம். இந்த ஃபேமிலியில் வச்சு கம்பேர் பண்ணி வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதையும் பார்ப்போம். இன்னொரு கம்பேரிஷன் பார்த்துட்டு இன்றைக்கி நம்பர்ஸ்க்கு போயிடுவோம். ஓகேவா? இப்போ நான் வந்து இங்கே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன்ல, அதாவது வீக்லி சார்ட்டில் லாஸ்ட்டு 3 வாரத்தோட ரிசல்ட்டு இங்கே பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போது இங்கே கவனிங்க. இப்போது 2 வாரத்துக்கு முன்னாடி ரிசல்ட் அடிச்சிருக்கான் அப்படி பாருங்கள். 789 அடிச்சிருக்கான். ஞாபகம் வச்சுக்கோங்க, 789. அடுத்த 2 ரிசல்ட் அடிச்சிருக்கான் 184 அடிச்சிருக்கான். 789 184 இல்லைங்களா? இப்போ இப்படியே ஒரு பாக்ஸ் இப்போ லைன் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே பார்க்கலாம். அப்படியே வாங்க. 789 சொன்னேன் இல்லையா? இப்போது இந்த லைன்ஸை கட் பண்ணுற பாருங்கள். இப்போது இந்த லைனை கட் பண்ணுற பாருங்கள். அப்படியே பாருங்கள். 789 சொன்னேன் இல்லையா? இந்த எல்லோ பாக்ஸில் ஃபஸ்ட்டு 3 நம்பர் பாருங்கள். 2க்கு 7 3க்கு 8 4க்கு 9 அப்படியே 789 3 நம்பர் ஹிட்டாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த லைன் அப்படியே வந்துட்டு இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன். 789 கிட்ட என்ன ரிசல்ட் அடித்தா 184 இல்லைங்களா? அங்கே பாருங்கள் 789 என்ன ரிசல்ட் அடிச்சிருக்கான்? 184 அடிச்சிருக்கான். அப்படியே வாங்க. இப்போ கட் பண்ணி வச்சதுக்கு கீழே பாருங்களேன். இங்கே பாருங்கள் என்னங்க இருக்குது? அதாவது 789க்கு நம்ம பார்த்துட்டோம், பவரில் பாஸ் ஆகிருக்கு 3 நம்பருமே. இப்போ அடுத்தது என்ன பார்த்தோம்? 184 பார்த்தோம். இந்த பாக்ஸில் பாருங்கள் என்னங்க இருக்குது? 184 என்னங்க இருக்குது பாருங்கள். அதாவது 1 8 4 அப்படியே பாருங்கள் 3 நம்பருமே போர்டை மாற்றி அப்படியே லைனில் நமக்கு ரிசல்ட்டை வச்சுருக்க 2 வாரமாக இல்லைங்களா? அடுத்த வாரம் அதாவது இப்போ இங்கே பாருங்கள். அடுத்த கட்டில் பாருங்கள். இந்த கட்டில் என்னங்க இருக்குது? 153 இருக்குது இல்லைங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? 2 வாரமாக பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போது இந்த கட்டில் என்ன இருக்குது? 153 இருக்குது. எழுதிக்கலாமா? வாங்க 153 எழுதிக்கலாமா? 153 எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ போன வாரம் ரிசல்ட்டுன்னு பாருங்கள். என்னங்க ரிசல்ட்டு? 603 தாங்க ரிசல்ட்டு. இப்போ 603 நாங்கள் பாருங்கள். 1க்கு 6 5க்கு 0 3 புரியுதுங்களா? அப்படியே போன வாரமே என்ன இருக்குது? ஹிட்டாக இருக்குது பவரில். பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் 153. நம்ம அங்கே ரிசல்ட் என்ன வந்துச்சு? இதுக்கு 603 ரிசல்ட்டுங்க. இதுக்கு 184 ரிசல்ட்டுங்க. இதுக்கு என்ன ரிசல்ட்டு? 479 879 இல்லையா? இதுலேயுமே அதாவது 879 இல்லைங்களா? இதுலேயுமே 3 வாரம் பாருங்கள். 3 வாரமே ஹிட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு.
அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இங்கே என்னங்க இருக்குங்க பாருங்கள். இன்றைக்கி இங்கே என்னங்க இருக்குது, என்ன இருக்குது, 186 இருக்குங்க. ஓகேங்களா? இந்த லைனில் இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸ் வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு புரியுதா? 3 வாரமாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த லைனில். அப்போ 186 தாங்க இங்கே இருக்குது இன்றைக்கி. இப்போ 186 ஒருவேளை டைரெக்டாக அப்படியே கொண்டு வைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம், இல்லை 136ன்னு வைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம், இல்லை 168, புரியுதுங்களா? இந்த மாதிரி வைக்கிறதுக்குலாம் சான்ஸ் அதிகம். அதனால தான் இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். புரியுதுங்களா? 3 வாரமாக அந்த லைன் இப்படி வந்துட்டு இருக்கனால தான் இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம வச்சு நமக்கு பர்சனல் கால்குலேஷனையும் வச்சு நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். இன்றைக்கி பார்ப்போம். ஓகேவா? இப்போது ஆஸ் யூஷுவல் நான் ஆஸ் யூஷுவல் தரேன். அந்த 8 நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த நம்ம பார்த்த லைனையும் என்னோடய பர்சனல் கால்குலேஷனையும் வச்சு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஒரு 4 நம்பரை ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். என் பர்சனல் கால்குலேஷன் வந்துச்சு. ஸோ கொடுத்துட்டேன். ஏபிபிசிஏசியில் 8 நம்பர் கொடுத்துருக்கேன். அது உங்கள் கணக்கில் எது வருதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இருக்கிற மாதிரி எடுத்து காமிச்சிட்டேன். ஏபிசி அதில் வந்து போர்டில் வந்துட்டு 007 552 அது அப்படி கொடுத்துருக்கேன். அது 3 நம்பரே இம்பார்ட்டண்ட்டு தான். ஸோ உங்கள் கணக்கில் வந்து எடுத்துக்கோங்க. மெம்பர்ஷிப் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் 2 மணிக்கு நான் வந்து நம்பர்ஸை குறைச்சி கொடுக்குறேன். அதே மாதிரி சிங்கிள் போர்டு எது வருதுன்னு பார்த்துட்டு நான் தரேன். ஓகேவா? இன்றைக்கி 2 மணிக்கு நீங்கள் கம்யூனிட்டி போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.